ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பிளேஸில் தாங்க இருக்கேன். அந்த பிளேஸ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிச்சாவரமில் தாங்க இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏசியாவில் ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கும் போது ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிச்சுருக்காங்க. இதில் வந்து போட்டிங் போகலாம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ரோ போட் அப்படின்னு இருக்குது, மோட்டார் போட் அப்படின்னு இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஸோ ரோ போட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் வந்து துடுப்பு போடுவாங்க. பட் நீங்கள் மோட்டார் போட் போனீங்கன்னா அங்கே வந்து மோட்டார் போட்டு விட்டு அங்கே வேறு என்ன கூடாராம் அந்த மாதிரிலாம் இருக்கும், செமையாக இருக்குங்க. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரோபோட்டோட மோட்டார் போட்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். அது போக மோட்டார் போட்டில் வந்து 8 பேர் மேக்ஸிமம் போகலாங்க. பட் ரோபோட்டில் வந்து 5 பேர் தான் போக முடியும். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் போட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சுற்றி ஃபுல்லாக காட்டுதாங்க. அங்கே போட்டில் இருக்கவங்களே எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அலையாத்தி காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்டில் உள்ளவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. இது எப்படி வளருது, இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பக்கத்தில் இருக்குங்க. நீங்கள் ஃபேமிலியோட ஒரு நாள் கண்டிப்பாக போகலாம். நிறைய படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது போக இதுக்குள்ளே வந்து நிறைய கேவ் மாதிரிலாம் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நாங்கள் போகிறதுக்கு அவ்வளோ ரெடியாக இருந்தோம். நாங்கள் போயிருக்கப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock இருக்கும். அதனால் வந்து வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. நேச்சர்னால் இது தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக காடு. அந்த காடு சுற்றி ஃபுல்லாக காடு, அது ஃபுல்லாக கடலால் தண்ணியால் மூடப்பட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா நிறைய வேஸில் வந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு வே. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டனலுக்குள்ளே வந்துட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்குது. ஒரே ஒரு போட்டு தாங்க போகிற அளவுக்கு தாங்க அளவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க எடுக்கணும். ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்து அங்கே வந்து ஹேங் ஆகிட்டு இருக்கிறதுனால ஒரு சில நேரம் கையில் அடிச்சிடும், அப்போலாம் நம்மளை தலையில் அடிச்சிடும். அதனால் நம்ம போகிறதும் பார்த்து தான் போகணும். ஃபோட்டோ எடுக்கிறோம் கொஞ்சம் பார்த்து தாங்க எடுக்கணும். ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. செம்மையான ஒரு பிளேஸு. இது வந்து எப்படி வளருதுன்னா இதில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா முருங்கைக்காய் மாதிரி அதோடய சீட்ஸ் எல்லாமே தொங்கிக்கிட்டு இருக்குது. அது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து கண்டிப்பாக தண்ணிக்குள்ளே கீழே விழுந்துடும். அது கீழே விழுந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தாங்க இவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட்டாக வளர்ந்துருக்கு. இங்கே இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் இருக்க செடியோட பேர் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சுரப்புண்ணை அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. இதை மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் நடந்திருக்கு. எக்ஸாம்பிள் ஒரு எம்ஜிஆர் நடித்த ஒரு படம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. விஷாலோட ஒரு ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. கமல் நடித்த படத்தோட ஒரு ஷூட்டிங் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸான பிளேஸுங்க இது. இப்போ பாருங்கள் கிளைமேட்டும் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்களை பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 40 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு கூப்பிட்டு போனாங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கங்க. நேச்சர் பிடிக்காதவங்களுக்கு கூட இதை பார்க்கும்போது வாட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. இங்கே பாருங்கள் மற்ற போட்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே போயிடணும். ஏன்னா நாங்கள் 9:30க்கு போனோம். 9:30க்கு போய் எங்களுக்கு வந்து 2:30க்கு தான் டிக்கெட்டே கிடச்சிது. நீங்கள் 9 o'clock ஏர்லியராக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் டிக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீக்கெண்ட் அந்த மாதிரியான வீக்கெண்ட் போகாதீங்க. இந்த மண்டே அந்த மாதிரி போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்கும். எவ்வளோ அழகாக அந்த முருங்கைக்காய் மாதிரி அதோட சீட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக தொங்கிக்கிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து பாருங்கள் காய்ஸ். இந்த வீடியோலேருந்து உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது சுஜித். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.